சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. ஒரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் பாஜக வளரணும்னு பேசினா தப்பு, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னு பேசுறது எப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு சர்ச்சைக்குரிய பொருளா மாறுது? ஓப்பன் பப்ளிக் கிட்ட பேசுறதுன்றது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியை பலகீனப்படுத்துவதாகும். உனக்கு ஏதாவது கருத்து இருந்தால் மேலிடத்தில் போய் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் நான் காங்கிரஸ் தான், அதில் நான் ஒன்று கடைசி வரை அப்படித்தான் இருப்பேன். ஆனால் கட்சி நலன் காக்கப்பட வேண்டும் என்பதை விட நாட்டின் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் குறிப்பாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கூட பல மாநிலங்களில் நாம் ஆண்டு கொண்டு இருக்கின்றோம். பல மாநிலங்களிலே ஒரு 5-6 மாநிலங்களிலே நாம் முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முதலமைச்சர்கள் ஸ்டாலின் அளவு மத்திய சர்க்காரை எதிர்க்கின்றார்களா என்று சொன்னால் எனக்கு சந்தேகம்தான். டெல்லி காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு வலிமையான காங்கிரஸ் தலைவர் தேவையில்லை, ஸ்டாலின் இருக்காரு, அவளை கேஎஸ் அழகிரியை போட்டா போதும், செல்லுப்பிரதியை போட்டா போதுங்கிற மைண்ட் செட்ல தான் டெல்லி காங்கிரஸ் இருக்காங்களா? காமராஜருக்கு பிறகு ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை. காமராஜருக்கு பிறகு வரல இல்லை, யாராக இருந்தாலும். திமுக இருக்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து காமராஜர் ஆட்சி அமைச்சாருன்னு நீங்க சொல்றது வந்து ஒரு காங்கிரஸ் தொண்டனுக்கு வலிய உருவாக்காதா? நல்லவர்களை செய்தார், படிக்காத மக்களை படிக்க வைத்தார், ஏழை எளிய மக்கள் படித்து முன்னேற வேண்டும் என்று நினைத்தார், பசிகளை போக்கினார், மாணவர்களுடைய பசியை போக்கினார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல அணைகளை கட்டினார் என்ற நிலையில் தான் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, காமராஜர் நல்ல ஆட்சி என்று சொல்லிட்டோம். காங்கிரஸ் இருந்த இடத்துல மெல்ல மெல்ல பாஜக ஊடுருவதும் அந்த இடத்த அவங்க ரீப்ளேஸ் பண்றது எல்லா மாநிலங்களும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி நேரடியாக திமுகவோட ஒரு நிழல்லையே எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? நம்மளுக்கு முதலில் மோடியை முடித்தாக வேண்டும். முடியலையே. முடியும். காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்க்குள்ள இருக்க சில தலைவர்கள் திரும்ப திரும்ப மறைமுகமாக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகள் நமக்கு எனக்கு தெரியல. அது வாரி தலைவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து பெயரை சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு இவ்வளவு நாள் பயணம் செய்துவிட்டு சிறுபான்மை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு திடீரென்று நான் பாஜகவிலிருந்து விலகிவிட்டோம், நாங்கள் தூய்மை பெற்று விட்டோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு தானீர் என்று கேட்டால் யாரா கொடுப்பாங்களா? பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வந்துட்டாங்க, அந்த உறவு முடிஞ்சிச்சுங்கிறத நம்பலையா? என்னை பொறுத்தவரையில் திருட்டுத்தனமான உறவு இருக்கின்றது. காரணம், இந்த திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட், மக்கள் வைக்க இந்த கூட்டணிக்கு எதிராளிகளே எதிர்ப்பே இல்லை என்ற நிலைதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வரும். ஒரு அரசுக்கு எதிரான ஒரு சின்ன முணுமுணுக்கள் கூட காங்கிரஸ் வந்து வரமாட்டேங்குது. எந்த எதிர்ப்பு, என்ன அரசு என்ன தவறு செய்தது, எதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? இதுவரை உலகத்தில் நடைபெறாத ஏதாவது ஒரு சங்கதி இங்கே நடந்திருக்கின்றதா? இந்த கதராடை தாண்டி சட்டையில எனக்கு ஒரு கருப்பு சிவப்பும் தெரியும். ஏன் என்னோட கருப்பு தெரிகிறது என்பதில் எனக்கு ஒன்றும் வெட்கமே கிடையாது. ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். இந்திய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு வி.கே. இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். ஒரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் பாஜக வளரணும்னு பேசினா தப்பு, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னு பேசுறது எப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு சர்ச்சைக்குரிய பொருளா மாறுது? காங்கிரஸை வளர்ப்பதில் கண்டிப்பாக நான் ஆர்வமுள்ளவனாக இருக்கின்றேன். காங்கிரஸ் கட்சியை யார் வளர்க்கின்றேன் என்று சொன்னாலும் நான் வரவேற்கின்றேன். அதற்கு மேலே போய் நாம் கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாங்கள் அமைச்சரவையில் மந்திரிகளை கேட்போம், அதிக தொகுதிகளை கேட்போம் என்பதெல்லாம் அமைச்சர்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஓப்பன் பப்ளிக் கிட்ட பேசுறதுன்றது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியை பலகீனப்படுத்துவதாகும். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் மேலிடத்தில் போய் சொல்லுங்கள், அல்லது கட்சியில் முக்கியமான தலைவர்களோடு நீங்கள் அதை டிஸ்கஸ் செய்யலாம். அதை விட்டு ஓப்பனாக பப்ளிக்காக அது சொல்வது என்பது அது சரியில்லை என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்திருப்பது தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதைவிட ஒரு பெரிய காரணம் என்ன என்றால், நாட்டிலே
மோடி தலைமையில் இருக்க ஃபாசிஸ்ட் சக்திகளை முறியடிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். இந்த நாடு என்பது மதச்சார்பற்ற நாடாக தொடர்ந்து இருக்க வேண்டும். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சுமூகமாக வாழ வேண்டும். ஜாதியால் மதத்தால் மக்கள் சண்டை போட்டு கூடாது என்ற ஒரு உயரிய கொள்கைக்காகத்தான் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கின்றன. ஆகவே அதற்கு ஈழப்படுத்துகிறாப்படி, அதை நீங்கள் வலிமை இழக்கச் செய்கின்றாப்படி சில கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் காங்கிரஸ் தான், அதில் நான் ஒன்றும் கடைசி வரை அப்படித்தான் இருப்பேன். ஆனால் கட்சி நலன் காக்கப்பட வேண்டும் என்பதை விட நாட்டின் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் குறிப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் வெற்றி பெற வேண்டும் என்று கூட்டணி வைத்தாலும் கூட ஒரு உயரிய கொள்கை அடிப்படையில் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கின்றது. ஆகவே திரும்ப திரும்ப நான் சொல்வது, அந்த உறவுக்கு, அந்த இணைப்புக்கு, அந்த பந்தத்திற்கு, அந்த பாசத்திற்கு ஊறு விளைக்கின்ற வரையில் செய்யக்கூடாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவிலே, தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் கூட இந்திய அளவிலே ஒரு ரெகக்னைஸ்ட் பார்ட்டியாக, ஒரு மதச்சார்பற்ற இயக்கமாக ஒத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு இயக்கம். ஆகவே அந்த இயக்கத்தின் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோடியை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். மோடி அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அல்லது தமிழக மக்களுக்கு துரோகம் செய்தாலும் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு தைரியமிக்கவராக இருக்கின்றார். இன்னொன்றும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கூட பல மாநிலங்களில் நாம் ஆண்டு கொண்டு இருக்கின்றோம். பல மாநிலங்களிலே, ஒரு 5-6 மாநிலங்களிலே நாம் முதலமைச்சர்களை வைத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த முதலமைச்சர்கள் ஸ்டாலின் அளவு மத்திய சர்க்காரை எதிர்க்கின்றார்களா என்று சொன்னால் எனக்கு சந்தேகம்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு உயரிய கொள்கைகளுக்காக எதை பற்றியும் யோசிக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களுக்கு நாம் ஒரு நெருநிலை கொடுப்பது என்பது தவறு என்பது என்னுடைய எண்ணம். நான் சின்ன வயசில் செய்திகள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதாவை வந்து கோமலவல்லி அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் தலைவர் விமர்சித்தார். தமிழ்நாடு முழுக்க அது யார் அந்த ஈவி.கே. இளங்கோவன் இப்படி விமர்சிக்கிறாரு, தன்னோட கட்சியை ஒரு மாநிலத்தில் நிலைநிறுத்துறதுக்கு எந்த தலைவரையும் விமர்சிக்கிற எல்லைக்கு போயிருந்த ஈவி.கே. இளங்கோவன் சார் எப்போ இந்த ஒரு திமுக ஆதரவு மனநிலைக்கு மாறினார்? நீங்கள் நான் சொல்லதை நீங்கள் சரியாக கேட்காமல் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கின்றேன். எங்களுடைய உறவு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருப்பது என்பது இந்த நாட்டின் நலம் காக்க, மக்களினுடைய நலம் காக்க, மக்கள் ஜாதியால் மதத்தால் பிரித்தாளப்படக்கூடாது என்ற எண்ணத்தில் தோன்றிய கூட்டணி. நீங்கள் ஜெயலலிதாவை அந்த காலத்தில் இளங்கோவனைத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகமும் விமர்சித்து பேசி இருக்கின்றேன். என்னை போன்ற இது எனக்கு ஜெயலலிதா மேலேயோ மற்றவர்கள் மேலேயோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் அவர்கள் காங்கிரஸையும் சோனியா காந்தியும் அந்த அம்மையார் விமர்சித்த போதுதான் நான் அவர்களை விமர்சித்தேன். ஆக அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு எங்கே அந்த இளங்கோவன் என்றால், இளங்கோவன் அப்படியே தான் இருக்கின்றான். கால சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்கின்றேன் என்று தான் சொல்ல முடியுமோ ஒழிய ஜெயலலிதாவுக்கும் எனக்கு இல்லை தகராறு மாமா மச்சான் அந்த அம்மாவோட ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், நான் ஒரு பெரிய இயக்கத்தின் தமிழக மாநிலத்திலே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது என் தலைவியை நீ குறை செய்தாய், கேலி செய்தாய் என்ற காரணத்துக்காக சொல்லப்பட்ட கருத்து. ஆகவே நான் ஜெயலலிதாவை எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த காலத்தில் விமர்சித்தால் அதையே இப்போதும் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாடா கட்சியான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினை முன்வைக்கிறீங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்துருக்குறது. இப்போ நீங்கள் நாட்டை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் நான் சொல்லுவேன், யோசிக்காமல் சொல்லுவேன். ஆனால் இந்த தேர்தல்களில் காங்கிரஸ் அடைஞ்சிட்டு இருக்கிற சரிவுகளை பார்க்கும்போது நாட்டை மீட்கிறதுங்கிற ஒற்றை புள்ளியில இன்னமும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எந்திரிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணல. சிதம்பரம் திரும்ப சொல்றாரு, சிவகங்கை தொகுதியில நாம் தமிழர் கட்சி 1.5 லட்சம் வாக்குகளை வாங்குறாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ் இந்த 3 கட்சிகளையும் சேராம புதிய கட்சிகள் இளைஞர்கள் போய் சேர்றாங்கன்னா இந்த 3 கட்சிகளோட தோல்வி. அதில் நான் காங்கிரஸ் கட்சியோட ஒரு உறுப்பினர் நான் தோல்வியை பரிசீலனை பண்ண விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சர்கள் இறக்கிக்கிறது மாதிரியான மேல்மட்ட லெவல்கள்
புறக்கணிச்சாலும் கூட கீழே என்ன செஞ்சிருந்திருக்கணும், ஏன் இதற்கு முந்தைய இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அதை செய்யலைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்வது எனக்கு பாதி புரியவில்லை. நீங்கள் சிதம்பரம் சொன்னார் என்று எப்போதோ சொன்ன கருத்தை இப்போது சொல்கிறீர்கள். சிதம்பரம் என்னென்ன கருத்துக்களை பல ஆண்டுகளாக சொல்கின்றார் என்பதையெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தார். இதே கார்த்தி காங்கிரஸை பற்றி மோடியை பற்றி எல்லாம் என்னென்ன சொன்னார் என்று நான் சொல்ல ஆரம்பித்தார் அதற்கு முடிவே இருக்காது. இன்றைக்கு நீங்கள் கார்த்தியை ஆதரியுங்கள், கார்த்தி மீது உங்களுக்கு பாசம் இருக்கலாம், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கார்த்தி இன்றைக்கு சொல்கின்றாரே என்று அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கின்ற நீங்கள் கார்த்தி என்னை கேட்கின்றீர்கள், ஜெயலலிதாவை நீங்கள் எதிர்த்தீர்களா, அப்படியா இப்படியான்னு சொன்னீங்களேன்னு கேட்குறீங்க. கார்த்தி முன்னெல்லாம் என்ன பேசுகிறாரு, மோடியை பற்றி என்ன பேசுகிறாரு, அதெல்லாம் நான் சொல்லலாம். சிதம்பரமே என்ன சொல்லார் இந்திரா காந்தி காலத்தில், நீங்கள் பலதெல்லாம் போட்டு கிளப்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லை. ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் எதிர்கட்சிகளாக இருந்தோம், இப்போது கொள்கை அடிப்படையில் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே கால சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நீங்கள் நாட்டு நடப்புகளுக்கு ஏற்ப விஷயங்கள் மாறுவது இயற்கைத்தான். கல் என்பது கல்லாகவே இருக்க முடியாது, கல்லோடு தான் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செதுக்க அது சிலையாக மாறுவது போல இல்லை கல்லா இல்லையே கல்லாகிறீங்களே இப்போ அப்படியே இருக்கீங்களா, பதில் சொல்வது எனக்கு. பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை இந்த ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காக இந்த தியாகத்தை நம்ம செய்யணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கே சவால் விடுகின்ற வகையில் இன்றைக்கு அவ்வளோ பெரிய பட்ஜெட், இந்திய பட்ஜெட் என்று போட்டு இருக்கின்றார்கள். அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாயுடுவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் தான் 2 மாநிலங்களுக்கு தான் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார்களே ஒழிய இங்கே தமிழ்நாட்டிலே எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, தமிழகம் சென்னை எப்படி பாதிக்கப்பட்டது, தூத்துக்குடி திருநெல்வேலி எப்படி பாதிக்கப்பட்டது, 3000 கோடி எங்களுக்கு நிவாரணத்திற்கு வேண்டும் என்று சொன்னால் 257 கோடி கொடுப்பது என்பது எவ்வளவு மட்டமான ஒரு செயல். மோடி அவர்கள் 141 கோடி மக்களுக்கு பிரதமரே தவிர அவருக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமா பிரதமர் அவர்கள்? ஆகவே மோடி செய்வது தவறு என்று சொல்லும்போது அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுக்கின்றது. சிறுபான்மை மக்கள் எல்லாம் வந்தேரிகள், நாட்டை துரத்த வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை சொல்லும்போது நாம் அத்தகைய கருத்துக்களை சொல்கின்றவரை ஒழிக்க ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்றால் அது பெரிய காரியம், அது நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம். நீங்களே சொன்னீர்கள் காங்கிரஸ் இல்லாமல் சுதந்திரம் வந்திருக்காது என்ற கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். உண்மைதான். மகாத்மா காந்தியும் நேருவும் பட்டேலும் இன்னும் எத்தனை பேர் தியாகம் செய்து இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் என்றால் உலகத்திலே இல்லாத ஒரு புது வழியில் ரத்தமின்றி கத்தியின்றி ஒரு ஆன்மீக மன்னிக்க வேண்டும் ஒரு நான் வயலண்ட் மூமெண்ட்டாக நடத்தி பெற்ற சுதந்திரத்தை, கஷ்டப்பட்டு பெற்ற சுதந்திரத்தை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையை மோடி ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் அவரை ஒழிப்பதுதானே முதல் காரியமாக இருக்க வேண்டும். இது ராஜஸ்தான் இல்லை, உத்தரப்பிரதேசம் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போய் நீங்கள் ராகுல் காந்தி கேட்டாலும் பிரியங்கா பேரை சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் முகமலர்ச்சியோட வரவேற்கிறாங்க. கண்டிப்பா ராகுல் காந்தியை பிரதமர்னு சொன்னா ஓகேங்கிறாங்க. அந்த எந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதோ அந்த கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறாங்க. ஆனா தேர்தல் கூட்டணின்னு வரும்போது மட்டும் கேட்கறதுக்கு இல்ல. இந்த கேள்வி நீங்கள் நுனிப்புள் மேய்கின்றவராக இருக்கக்கூடாது. 52 இதுவரை நடந்த தேர்தல்களில் நீங்கள் பார்க்க வேண்டும். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியாக இருந்த நேரத்தில் சரிபாதியாக பிரித்து கொண்ட நேரத்தில் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றோம். தனியாக நின்ற போதும் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றது. அதேபோல் நீங்கள் 67க்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் தனித்து நின்ற காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமும் நாமும் இப்போது சேர்ந்திருக்கின்றோம் என்றால் தேர்தலில் வெற்றி என்ற குறிக்கோளோடு இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற பதைப்பதைப்பில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஈவிகே இளங்கோவன் மாதிரியான ஒரு இளம் தலைவர்கள் உருவாகி வர்றதுக்கு சில காலம் தேவைப்பட்டுச்சு. இப்போ கடந்த 20 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியில் பாய்ச்சப்பட்ட புது ரத்தம்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்த 5 ஆண்டு காலம் மோடி ஆட்சி முடிகிற வரைக்கும் இந்த தியாகத்தை காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா ஒரு 2 தலைமுறை காங்கிரஸ்குள்ளேயே ஆட்கள் வரலையே சார். நீங்கள் சொல்வதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே இப்போது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன்.
ஆனால் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிலே இருக்கின்றவர்களை பொறுத்து தான் இங்கே இருக்கின்றது. அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய அவர்களுடைய பலத்தில் தான் நாம் இருக்கின்றோம். அதில் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்வது போல தமிழக மக்கள் இன்றைக்கு ராஜீவ் காந்திக்கும் பிரியங்காவுக்கும் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள். அதே போல்தான் முதலில் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருந்த போதும் மக்கள் ஆதரவு தந்தார்கள். ஆனால் அப்போது காங்கிரஸ் தனித்து நின்ற போது ராஜீவ் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 12-13 தடவை கஜினி முகமதை விட அதிகமான தடவை அவர் தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் வந்தாரே. அந்த தேர்தலில் எதிராயிற்று. மூப்பனாரை முதலமைச்சர் என்று அறிவித்து 13 கிட்டத்தட்ட பல கிராமங்களுக்கு சென்றார். என்ன ஆயிற்று போது? ஆகவே அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும். அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்ட் அன்றைக்கு கிடையாது, பெரிய காரியங்கள் கிடையாது காங்கிரஸை ஆதரிப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு மோடி என்ற தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களுடைய மனதிலே, குறிப்பாக தமிழக மக்களுடைய இதயத்திலே அது வந்திருக்கும் போது அதை செய்ய காத்து கொண்டிருக்கின்ற, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் கூட்டணியை மக்கள் ஆதரிக்கின்றார்கள். அதுதான் வித்தியாசம். இல்லை, நீங்கள் தேர்தல் வெற்றி, கூட்டணி, பாஜக ஆட்சி அகற்றுவது, இந்த நோக்கங்கள்ல என்னுடைய இந்த மாறுபட்ட கருத்து. கேள்வி என்னன்னா, இந்த முக்கியமான ஒன்று உங்களுடைய பொது எதிரியாக பாஜக முன்னிறுத்துறதுனாலே டெல்லி காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு வலிமையான காங்கிரஸ் தலைவர் தேவையில்லை, ஸ்டாலின் இருக்காரு, அதில் கேஎஸ் அழகிரியை போட்டால் போதும், செல்லுப்பிரதகை போட்டால் போதுங்கிற மைண்ட் செட்டில் தான் டெல்லி காங்கிரஸ் இருக்காங்களா? நீங்கள் டெல்லி காங்கிரஸ் எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க? என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸில் அது யாராக இருந்தாலும் சரி, காமராஜருக்கு பிறகு ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை. காமராஜருக்கு பிறகு வரல. இல்லை, யாராக இருந்தாலும், மூப்பனாராக இருந்தாலும் சரி, வாழப்பாடியாராக இருந்தாலும் சரி, குமரையானவராக இருந்தாலும் சரி, அல்லது திருநாவுக்கரசாக இருந்தாலும் சரி, அல்லது இளங்கோவனாக இருந்தாலும் சரி, யாருமே காமராஜருடைய இடத்தை அடைய முடியவில்லை. காமராஜருக்கு மக்களுக்கு இருந்த செல்வாக்கை அடைய முடியவில்லை என்பதால் நான் சொல்வேனே தவிர, அதற்கு நீங்கள் கட்சியை இங்கே வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும், அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒரு தனித்துவம் வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் இப்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், மாநில ரீஜனல் வைஸ் தான் நீங்கள் எல்லா பார்ட்டிஸும் வந்துட்டு இருக்கு. நீங்கள் 67க்கு பிறகு பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அந்தந்த மாநில கட்சிகள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் வர வேண்டும், அதை மேலிடம் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதை ராகுல் காந்தி விரைவில் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காமராஜருக்கு பிறகு காங்கிரஸில் காமராஜர் மாதிரி தலைவர்கள் வரலங்கிறது கூட ஏற்றுக்கலாம். தமிழ்நாட்டில் வரலன்னு. ஆனால் அது திமுக இருக்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து காமராஜர் ஆட்சி அமைச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்றது வந்து ஒரு காங்கிரஸ் ஒன்றுக்கு வலியை உருவாக்காதா? நீங்கள் காமராஜர் ஆட்சி அமைத்து விட்டார் என்றால் நான் எல்லாம் காமராஜர் ஆட்சி அவர் விருதுநகர்லேருந்து கொண்டு வந்தார் நான் சொல்கிறோம். எதுக்கு காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறோம்? நல்லவர்களை செய்தார், படிக்காத மக்களை படிக்க வைத்தார், ஏழை எளிய மக்கள் படித்து முன்னேற வேண்டும் என்று நினைத்தார், பசிகளை போக்கினார், மாணவர்களுடைய பசியை போக்கினார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல அணைகளை கட்டினார் என்ற நிலையில் தான் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, காமராஜர் நல்ல ஆட்சி என்று சொல்லிட்டோம். ஆகவே எது நல்ல ஆட்சியாக இருந்தாலும் அது காமராஜர் ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு ராஜராஜ சோழனை பற்றி பிரமாதமாக பேசுகின்றோம். அசோகனை பற்றி பொற்கால ஆட்சி தந்தார் என்று சொல்கின்றோமே. அசோகன் இல்லை, அவங்க மூதாதையர்களிடமிருந்து பொற்கால ஆட்சியை கொடுத்தாரா? கிடையாது. படித்திருப்பீர்கள் அந்த காலத்தில் பள்ளியிலே. சாலையின் 2 புறங்களிலும் மரங்களை நட்டினார், சாலை போட்டார், விடுதிகளை கட்டினார், மாணவர்களுக்கு உணவு வழங்கினார், விவசாயிகளுக்கு நன்மை செய்தார், கிஸ்தி. இது மாதிரி நல்ல காரியங்களை செய்யும் போது அது நல்ல ஆட்சி என்று சொல்லும். காமராஜர் உடைய காலம் என்பது பொற்காலம், அவையில்லாமல் இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போல்தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் நடத்துகின்ற இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கின்றது. ஆகவே அதை காமராஜர் ஆட்சி இருக்கின்றது என்று சொல்வதில் என்ன தவறு என்று எனக்கு நினைவில்லை. ஒடிசாவில் பிஜேடியோட பலவீனத்தில் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக அந்த உள்ளவர். இது வந்து ஒரு முக்கோணத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் அதிமுக 2 பிளவாக கிடக்கிறது.
இப்போ தமிழ்நாட்டில் எதிர்கட்சிங்கிற பொசிஷனுக்கு எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் 4 பிளவா இருக்கு. தமிழ்நாட்டில் 4 பிளவா நீங்க தினகரனில் மறந்துடுறீங்களே பாவம். தமிழ்நாட்டில் அதிமுக 4 பிளவுகளாக இருக்கிற இந்த சூழல்ல கூட ஒரு திமுகவுக்கு மாற்றான திமுக பேசுகிற அதே மாநில பேசுகிற ஒரு கட்சியாக ஏன் காங்கிரஸ் உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல? பாஜக அதுக்கு எடுக்கிற முயற்சிகளை பார்க்கும்போது தான் நீங்க ரொம்ப பின்னாடி இருக்கீங்களோன்னு தோணுது. பாஜக முன்னெடுக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு பிம்பம், ஒரு நடிப்பு, அதுதான் உங்களுக்கு தெரியும். ஒரிசால ஆட்சிக்கு வந்துட்டாங்க சார். ஒரிசா விடுங்க, இங்கே டெபாசிட் எத்தனை இடத்துல போச்சுங்க. நீங்கள் ஒரிசாவை மறந்துடுங்க. ஒரிசாவில் ஆதியிலே அந்த ஒரிசாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது நவீன் பட்நாயக்கினுடைய தந்தையார் பட்நாயக். அவர் காங்கிரஸ்காரர் தான். அதற்கு பின்னால் வந்தவர்கள் சரியாக இல்லை என்ற காரணத்தால், அது மட்டுமல்ல பட்நாயக் மீது அன்பு அவர் மக்களுக்கு செய்த காரணங்களால் நவீன் பட்நாயக் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து இருக்க முடிந்தது. இப்போது வயதாகிவிட்டது, அப்புறம் யாரையோ ஒருத்தரை முன்னிறுத்தினார் என்ற கோபத்தில் மக்கள் அங்கே காங்கிரஸ் கட்சி இல்லை, 3வது இடத்தில் இருக்கின்றது என்றுதான் நான் ஒத்துக்கிறேன். அவை இல்லாத ஒரு இடத்தில் போய் ஒன்றை தேடுவது என்பது கஷ்டம். அதனால ஒரிசாவை பற்றி நீங்கள் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண முடியும். ஆனால் காங்கிரஸ் இருந்த இடத்துல மெல்ல மெல்ல பாஜக ஊடுருவதும் அந்த இடத்த அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது எல்லா மாநிலங்களும் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி நேரடியாக திமுகவோட ஒரு நிழல்லையே எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு முதலில் மோடியை முடித்தாக வேண்டும். முடியலையே. முடியும். 10 வருடம் ஆனார்களே, அப்போது 2 தடவை தேர்தலில் பெற்ற வெற்றியை இப்போது பெற முடிந்ததா? 400 பெறுவோம் என்று சொன்னார்கள். எங்கே? மற்ற கட்சிகளுடைய கூட்டணி சேர்ந்ததாலே ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் வெளியே இருக்கின்ற நம்மளுடைய நாயுடு அவர்களையும் நிதிஷ் அவர்களையும் துணை கொண்டுதானே இன்றைக்கு ஆட்சி அமைக்கின்றார்கள். அவர்கள் 2 பேரும் இல்லை என்றால் மோடியினுடைய நாற்காலி காலி. ஆகவே முன்பு பெற்ற வெற்றியை இப்போது பெறவில்லை. அது மட்டுமல்ல, இருந்த செல்வாக்கை இழந்து கொண்டு வருகின்றது. யூபியில் இன்றைக்கு 30-40 இடம் நாங்கள் பிடித்திருக்கின்றோம். எப்படி? வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் சரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. ராமர் கோவில் கட்டினார் என்று சொன்னால் மக்கள் அப்படியே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கே கட்டினாங்கன்னா அந்த தொகுதியிலே தோக்குறாங்க. அதனால் மக்கள் ஆதரவு அவர்களுக்கு சரிந்து வருகிறதால் உண்மையை தவிர, இந்த மோசமான 10 ஆண்டுகளை தாண்டி பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறத விட காங்கிரஸை ஒரு ஃபோர்ஸா மக்கள் தேர்வு செய்யலேங்கிற உண்மையை நமக்கு தெரியல சார். நீங்கள் பாஜக வந்தது என்று திரும்பி திரும்பி சொல்லால் என்னால் என்ன சொல்ல முடியும்? பாஜகவுடைய கூட்டணி தனியாக தனி மெஜாரிட்டியோட 400 வருவோம் என்று சொல்ல 145 வச்சு 10 வருஷம் ஆண்டிருக்கோம் சார். அப்ப அதை கூட்டணி நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஆட்சி என்ன சொல்றது? உங்களுடைய கருத்து அப்படி இருக்கலாம், என்னுடைய கருத்து அப்படி இல்லை. அவருடைய செல்வாக்கு என்பது சரிந்து வருகிறது. முன்பு தென்னகத்தில் தான் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் இருந்தது. செல்வாக்கு இருந்த ஒரே மாநிலமான கர்நாடகாவிலும் இப்போது காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்றது. கேரளாவில் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்போதுதான் ஒன்று கண்ணே கண்ணு என்று ஒரு நடிகரை அவர்களை எம்பி ஆக்கி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் நினைத்து பார்க்க முடியாது. சில தொகுதிகள் டெபாசிட் வாங்கினதே பெரிய விஷயம் என்று எண்ணக்கூடிய அளவில் தான் பாஜக இருக்கின்றதை தவிர இங்கே வளர்ந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அதே போல் யூபியில் 100% வெற்றி பெற்ற அந்த கட்சி இன்றைக்கு பாதிக்கு மேல் அங்கே இழந்திருக்கின்றது. அதுதான் உண்மை நிலவரமாகும். காங்கிரஸ் கட்சியை எப்போ வளர்க்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் மோடியை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அப்படி இல்லை. காங்கிரஸை வளர்க்க வேண்டும், அதுக்குள்ள நல்ல நாள் பார்க்க வேண்டியது கிடையாது. என்று எப்போதும் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை, அதை நாம் செய்து கொண்டிருக்க வேகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே. எப்போ இருந்து ஆரம்பிக்கப்படும் என்பதில் பெரிய இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் இயக்கத்திற்கு மக்களிடையே கொஞ்சம் செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டுமே ஒழிய, நமக்கு இப்போது வெற்றியை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணியின் தலைமை கட்சியை விமர்சிப்பது என்றது தவறு என்றுதான் என்னுடைய எண்ணம். காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற சில தலைவர்கள் திரும்ப திரும்ப மறைமுகமாக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகள் நமக்கு எனக்கு தெரியல. அது வாரி தலைவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து பெயரை சொல்லுங்கள். நாளைக்கு அது மீது ஒரு விவாதம் வைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி தலைவர்கள். ஏன் ஒரு அரசியல் கட்சி எல்லா கார்டையும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எல்லா கார்டையும் க்ளோஸ் பண்ண வைக்கணும்னு சொல்றது, நீங்க எல்லா கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்ப சொல்கின்றீர்கள். அது முடியாது. நீங்கள் நமக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவ்வளவு நாள் பயணம் செய்துவிட்டு
சிறுபான்மை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு திடீரென்று நான் பாஜகவிலிருந்து விலகிவிட்டோம், நாங்கள் தூய்மை பெற்று விட்டோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு தாரீர் என்று கேட்டால் யாரா கொடுப்பாங்களா? இல்லை மக்கள் எல்லாம் ஜீசஸ் கிரைஸ்டா பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு? நீ நம்பலையா? இல்லை, பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வந்துட்டாங்க, அந்த உறவு முறிஞ்சிச்சுங்கிறத நீங்க நம்பலையா? என்னை பொறுத்தவரையில் திருட்டுத்தனமான உறவு இருக்கின்றது. காரணம், அங்கே இருக்கின்ற பல பேருடைய குடுமிகள் என்பது மோடியின் கையில் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் ஒரு அளவுக்கு மேலே பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க. பாஜகன்றது ஏன் வந்தாங்கன்றதெல்லாம் கொள்கையின் அடிப்படையில் வந்தார்களா இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்கு வந்தார்களா எனக்கு தெரியாது. பட் பாஜகவை விட்டு வந்த காரணத்தினாலேயே அதிமுக என்பது ஒரு புனிதமான கட்சி என்று சொல்ல முடியாது. பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நேச்சுரல் ஆலிங்கிறது காங்கிரஸும் அதிமுகவும், நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? தொடர்ச்சியா வெற்றிகளை பெற்ற நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் அப்படி இருந்தது, ஜெயலலிதா காலத்தில் அப்படி இருந்தது, நான் ஒத்துக்கொள்கிறேன். இல்லை, எனக்கு ரெட்டை இலையும் கையும் ஒரு வெட்டுக்குழனிக்கான சின்னமாக நான் பார்த்திருக்கேன். இப்ப பாஜகவோட சேர்ந்ததுனால மாறிட்டீங்க. பார்த்திருக்கிறீர்கள் அல்ல, அதுதான் உண்மை. எம்ஜிஆருக்கு உடல் நலம் சரியில்லாத போது இந்திரா காந்தி டெல்லியில இருந்து வந்து அவருக்காக தனி விமானத்தை ஏற்பாடு செய்து அதை மருத்துவ மனையாக மாற்றி அவரை இந்த தனி விமானத்தில் அமெரிக்காவுக்கு அனுப்பி திருப்பி அவர் உயிரோடு நலத்தோடு வருவதற்கு ஏற்பாடு செய்தது இந்திரா காந்தி. பேச முடியாத நிலையில் இருந்த போதும் கூட அவரை தமிழக முதல்வராக ஆக்கியது ராஜீவ்காந்தி. ஆகவே அந்த பிழைப்பு என்பது ஒரு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் எப்படி ஒரு உணர்வுபூர்வமான இணைப்பு இருக்கின்றதோ, ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் இருந்து இறங்கி வரும்போது காரை விட்டு இறங்கி பதில் சோறுகள் எட்டி குதித்து போய் முட்டாய் இனிப்புகளை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட தருகின்றார். நம்மளுடைய உறவு என்பது அண்ணன் தம்பி போன்ற உறவு என்று சொல்கின்றார் என்றால் அது எவ்வளோ ஒரு பாச பிடிப்புள்ள ஒரு இணைப்பு. இல்லை, முக்கிய காரணம், நீயும் நாட்டுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய், நானும் நினைக்கின்றேன். மக்களை மதத்தால், மொழியால், கலாச்சாரத்தால் பிரிக்க நினைக்கின்றவர்களை நாம் துரத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒன்றுபட்டு இருக்கின்றோம். ஒரே தாயின் வயிற்றில் நாம் பிறக்கவில்லை என்றாலும் கூட உடன்பிறவா சகோதரர்களாக இருக்கின்றோம் என்று எடுத்து காட்டுகின்ற செயல்தான். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எம்ஜிஆர் காலத்திலும் இந்திரா காந்தி காலத்திலும் ஜெயலலிதா காலத்தில் தான் அதுவும் தொடர்ந்தது. ஆனால் ஜெயலலிதா என்றைக்கு சோனியா காந்தியை 3 மணி நேரம் ஒரு மொட்டை மாடியிலே விழுப்புரத்திலே திண்டிவனத்திலே காக்க வைத்தாரோ, அதற்கு பிறகு எப்படி சோனியா காந்தியை நிருபர்கள் கூட்டத்தில் முடித்துவிட்டு நிருபர்கள் சென்ற பின்னும் அவர்களை அழைத்து சோனியா காந்தியை தனிப்பட்ட முறையிலே அவர்கள் விமர்சனம் செய்தார்களோ, அப்பவே அந்த உறவு என்பது பிரிந்துவிட்டது. ஆகவே இப்போது இருக்கின்ற கூட்டணி ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கின்ற உறவு என்பது நமக்கும் அதிமுகவுக்கும் வருவதற்கு வாய்ப்பு. செல்லூர் ராஜு என்று அதிமுகவில் மிகப்பெரிய ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுல பாராட்டி அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தண்ணீர் சூரியனுடைய வெப்பத்தால் அது மேலே நீராவியாக போய் மேகங்களை அடைய வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று கண்டுபிடித்த மிகப்பெரிய மதுரையின் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொன்னால் செல்லூர் பாரதி. ஆகவே அவர் சில கருத்துக்களை ஒன்று சொல்கின்றார். அவர் ராகுல் காந்திக்கு ஃபேவரா பேசுறார் சார். நீங்க ஃபேவரா பேசுறாருன்றதுக்காகவே அவரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவை நீங்க தள்ளி தான் வைக்கிறீங்களா? பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுக இப்போது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போது கிடையாது, இருக்கிறதா? எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்கணும்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைந்த பிறகு எப்படி ஒரு பதவி வாங்கினார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதிமுகவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து அவரை ஜெயிக்க வைத்தார்களா? கிடையாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்து மேஜைக்கு அடியிலே ஊர்ந்து சென்று சசிகலா காலை பிடித்து கிஞ்சிய காரணத்தால் அவர் முதலமைச்சர் ஆனதை தவிர வேறு எந்த விதத்திலையும் ஆகவில்லை. அவரை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் காலத்தை இன்னும் சொல்ல போனார் ஜெயலலிதா காலத்து அதிமுகவை அவரால் கொண்டு வர முடியாது, நடத்த முடியாது. ஒரு ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக அவர் ஜெயித்திருக்கிறார் தெரியல எடப்பாடி. அதிமுக எதிர்கட்சியில் உட்காரும் போது மிகப்பெரிய எதிர்கட்சியாக இந்த முறை 2021 தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாம எடப்பாடி ஒரு பெரிய எதிர்கட்சியாக அதிமுகவை நிறுவி இருக்காரு. இப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க?
எப்படி நிறுவியிருக்காங்க? 67 எம்எல்ஏக்கள் சார். நீங்க சொல்றது பார்த்தா ஆட்சி நம்மளுக்கு தெரியாம ஏதோ பிடிச்சிட்டாரு. எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியும். மக்களுடைய முழு ஆதரவை பெற்று அவரெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது. அது 2026 போட்டி திமுக அதிமுக இல்லையா? நாங்க அப்பதான் நினைச்சிட்டு இருந்தோம். இல்லைங்க, 2026 தேர்தல் போட்டி திமுக அதிமுக இல்லையா? இல்ல, திமுக அதிமுக. நீ அதிமுக இந்த ரேஸ்ல இருந்தே அப்புறப்படுத்திட்டீங்க. நீங்கள் நான் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களோ இல்லையோ, நீங்கள் சொல்கின்ற 2026 பாருங்கள், இந்த திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட், மக்கள் வைகோ இந்த கூட்டணிக்கு எதிராளிகளே எதிர்ப்பே இல்லை என்ற நிலைதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வரும். தொடர்ந்து வெற்றிகளால் இந்த முடிவுக்கு வந்துட்டீங்களோ? முடியுங்க. தொடர்ந்து மக்களுக்கு நல்ல வேலை செய்தால் தொடர்ந்து மக்களை உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். சந்தேகம். ஒரு அரசுக்கு எதிரான ஒரு சின்ன முணுமுணுக்கள் கூட காங்கிரஸ் இருந்து வரமாட்டேங்குது. இல்லை, எந்த எதிர்ப்பு, என்ன அரசு என்ன தவறு செய்தது, எதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள்? இதுவரை உலகத்தில் நடைபெறாத ஏதாவது ஒரு சங்கதி இங்கே நடந்திருக்கின்றதா? இல்லை கள்ளச்சாராயம் வைங்க, கள்ளச்சாராயம் காங்கிரஸ் காலத்திலே இருந்துச்சு, வெள்ளக்கார காலத்திலே இருந்துச்சு. கொலை கொள்ளைன்னு சொல்ல போறீங்க. அது மனித வர்க்கம் என்றைக்கு உருவானதோ, எப்போது மிருகங்களை அடித்து சாப்பிடுகின்ற நிலையில் மனிதன் இருந்தாலோ அப்போதே சண்டை போட்டு கொண்டிருந்தால், அப்போதே ஒருவரை குத்தி கொண்டிருந்தால் திருட்டு நடக்கிறது என்று சொன்னீர்கள். திருட்டு இதுவரைக்கும் நடக்காமல் இருந்ததா? பிக் பாக்கெட் நடக்கிறார் என்று சொல்றீர்கள். நல்ல வேலை அது போல் வருவதில்லை. இப்போது பிக் பாக்கெட் நடப்பதில்லை என்று சொல்கிறீர்கள். என்ன இப்போ புதுசாக நடந்து வச்சு நீங்கள் சொல்றீங்க? சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நம்ம கதராடையை தாண்டி ஒரு கருப்பும் சிவப்பும் எனக்கு தெரியுது. யார இங்க கதராடை தாண்டி சட்டையில எனக்கு ஒரு கருப்பும் சிவப்பும் தெரியுது. ஏன் என்னோட கருப்பு இடம் தெரிகிறது என்பதில் எனக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது. நான் கருப்பிலே தோன்றியவன் தான். நான் பெரியாருடைய வழியிலே வந்தவன் தான். பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவன் தான். நான் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் இன்னும் பகுத்தறிவாதி, சுயமரியாதையை கொண்டவர். யார் பெரியார்? பெரியார் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே கால் ஊன்று இருக்க முடியுமா? நீங்கள் பழைய வயது சின்னது, உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. உங்கள் தாத்தா இல்லது உங்கள் அப்பா இருந்தால் கேட்டு பாருங்க. தமிழகத்தில் காங்கிரஸை மக்களிடையே எடுத்துச் சென்றது யார் என்றால் பெரியார் தான். 1924 எப்படிக்கு காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தாரோ, அப்போது பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். மது ஒழிப்பு போராட்டத்தில் போராடினார் காந்தி சொன்னார் என்று. தன்னுடைய மனைவி, தன்னுடைய தங்கைச்சோடி சிறைக்கு சென்றவர். வைக்கத்திலே காங்கிரஸ்காரர்கள் அழைத்தது காரணமாக இவர் அங்கே சென்றார். எல்லோருக்கும் அந்த கோயில் இருக்கின்ற வீதியிலே போவதற்கு உரிமை வேண்டும். நாய் போகலாம், பன்றி போகலாம், கழுதை போகலாம் அந்த ரோடுகளில். ஆனால் மனிதர்கள், கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் போகக்கூடாது என்ற நிலையை மாற்றியவர் பெரியார். ஆகவே பெரியார் வளர்த்த இயக்கம் தான் இந்த காங்கிரஸ். பிறகு ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று சொன்ன காரணத்தால், சில கருத்து வேறுபாடுகள் வந்த காரணத்தால் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். ஆகவே நீங்கள் கருப்பு சிவப்பையும் பார்க்கலாம், மூவர்ணத்தையும் பார்க்கலாம். இல்லை என்றால் ஒரே அடியாக கருப்பை பார்க்கிறேன் என்று சொன்னாலும் கூட எனக்கு பரவாயில்லை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய கணக்கு பிரகாரம் கதர் சட்டை போட்டவளெல்லாம் நல்லவர், கதர் சட்டை போடாதவளெல்லாம் அயோக்கியன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நான் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு அடுத்து நாம் தமிழரும் நடிகர் விஜய் தொடங்க போற கட்சிகள்லாம் உங்களுக்கு திறமையா இருக்குமான்னு கேட்க வந்தேன். நீங்க அதிமுகவே லெப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டீங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நான் சில நேரம் உண்மையிலே சொல்லும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக. நாம் தமிழரும் நடிகர் விஜய் தொடங்க போற கட்சிகள்லாம் உங்களுக்கு திறமையா இருக்குமான்னு கேட்க வந்தேன். நீங்க அதிமுகவே லெப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டீங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. புதிய கட்சிகளால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையுமே உருவாக்க முடியாது நம்பிட்டீங்களா? புதிய கட்சிகளாம் ஒரு லிமிட்டுக்கு மேல வர முடியாதுங்க. வளர்ந்த இளைஞர்கள் 18 20 22 வரைக்கும் இருக்கின்றவர்கள் ஒரு காலத்தில் அவருக்கு சப்போர்ட்டர்ஸாக இருக்கின்றார். ஆனால் அவர்களிடம் கன்சிஸ்டன்சி கிடையாது. பல்வேறு தரப்பு மக்களிடம் ஒரு மரியாதை, ஒரு பாசம், ஒரு செல்வாக்கோடு இருக்கின்றவர் தனி கட்சி ஆரம்பித்து தனக்கு சுத்தி ஒரு கோடு போட்டு கொண்டார் என்றால் அவர் தன்னை சுருக்கிக் கொள்கின்றார் என்றுதான் பொருள். என்னுடைய சொந்த மகளாக அவர் நினைத்து சொல்கின்றேன், போகாதீர் இந்த தீய வழிக்கு. அரசியல் உங்களுக்கு ஒத்து வராது. தமிழ்நாடு அரசியல் களம் 2026 காத்திருக்கிற 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடைந்து வேற வேற கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒன்று. புதிதாக கட்சி தொடங்குறவர்கள் இந்த கூட்டணியோட வெற்றியை பாதிச்சு ஆட்சிக்கு அதிமுக உட்கார வைப்பாங்கிறது. இந்த 2க்கு உங்கள் பதில் என்ன? இந்த
இந்த கூட்டணி நிலைத்து நிற்கும் காரணம் கொள்கை அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணி. ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்சி எதுவுமே இருக்காது 2026. ஆன்டி இன்கம்பன்சி எல்லா கட்சிக்கும் இருந்துச்சுங்க. நீங்க இல்ல காங்கிரஸ்க்கு இல்லாம இருந்துச்சா, இல்ல நீதி கட்சிக்கு இல்லாமல் இருந்தா? எல்லா ஆட்சியிலும் தான் கொலை கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. கொலை கொள்ளை இப்ப இல்ல, புதுசாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கின்றது. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.